இந்த மாதிரி படைப்புகளையும் கூட ஒரு நட்சத்திரம் கையில் எடுத்தா தான் வெளியே தெரியுது. இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ சமீபத்தில் இந்த நம்ம எங்க மேடம் நடிச்ச படம் இப்போ பரபரப்பா 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, தாய்க்கிழவி. இது சிவா கையில எடுத்ததுனாலதான் அது அவ்வளவு பரபரப்பாச்சு. என்னன்னா இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கூட ஒரு நட்சத்திரம் தான் தேவைப்படும். இல்லைன்னா அதுக்கு ப்ராப்பரான தியேட்டர்ஸ் கிடைக்கிறது இல்லை, நிறைய பிரச்சனைகள் வரும், இது வரும் அது வரும். அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா அதை யாராவது ஒருத்தர் நல்ல பெரிய இடத்துல இருக்கவங்க கை வைக்கணும். கடைசி விவசாயின்னு ஒரு படம் வருது, வாரிசு துணிவுன்னு ஒரு படம் வருது. 1 மணி ஷோவுக்கு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் போனீங்களோ அதே கூட்டம் கடைசி விவசாயிக்கும் போயிருந்ததுன்னா நாங்கள் சமரசம் பண்ணிக்க வேண்டிய அளவு வந்து குறைஞ்சிடும். ஸோ அதான் ஜனங்க எதை கொண்டாடுறாங்களோ அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு வியாபாரம் ஒருபோதும் தயங்காது. ஸோ நீங்கள் உண்மையை கொண்டாடினீங்கன்னா உண்மையும், பொய்யை கொண்டாடினீங்கன்னா பொய்யையும் உற்பத்தி பண்ணுறது பிஸ்னஸ்மேன்ஸ்க்கு வந்து ஈஸி. ஸோ அது மக்கள்கிட்ட தான் இருக்குது. கிரியேட்டர்ஸ்க்கான ஸ்பேஸை வந்து மக்கள் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான்.